இதோ படித்ததில் பிடித்ததொன்று. எனக்கு ரொம்ப பிடித்தது என்றுதான் படித்தேன். அதை உங்களுக்காகவும் இதோ. யாரும் உங்களை காப்பாற்ற வரவில்லை. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஆனாலும் உங்களை யாரும் காப்பாற்ற வரவில்லை. இப்போது நீங்கள் யாரையாவது காத்திருக்கின்றீர்களா? யாருக்காவது காத்திருக்கின்றீர்களா? யாரோ வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று, யாரோ வந்து உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று, யாரோ வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தருவார்கள் என்று, யாரோ வந்து உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று, அல்லது சரியான நேரம் வரும் என்று, அல்லது சூழ்நிலைகள் மாறும் என்று எதற்காவது காத்திருக்கின்றீர்களா? இல்லை யாருக்காவது காத்திருக்கின்றீர்களா? நிறுத்துங்கள். காத்திருப்பதை நிறுத்துங்கள். யாரும் வரவில்லை, அந்த நேரமும் வராது, அந்த மனிதரும் வரமாட்டார். நீங்கள் மட்டுமே உங்களுக்காக வர முடியும். நாம் ஏன் காத்திருக்கின்றோம்? சின்ன வயதிலிருந்தே நம்மை யாரோ காப்பாற்றினார்கள். அம்மா பிரச்சனையை தீர்த்தார்கள், அப்பா வழிகாட்டினார்கள், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நண்பர்கள் தட்டி கொடுத்தார்கள். அந்த பழக்கம் இன்றும் நம்மில் இருக்கின்றதா? யாரோ வருவார்கள், யாரோ செய்வார்கள், யாரோ மாற்றுவார்கள், யாரோ தட்டி கொடுப்பார்கள் என காத்திருக்கின்றீர்களா? மறந்துடுங்கள். வளர்ந்த பின்னர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் மட்டுமே. இந்த உண்மை புரிந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். யாரும் உங்கள் பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள். உங்கள் கடனை யாரும் அடைக்க மாட்டார்கள். உங்கள் உடலை ஆரோக்கியமாக யாரும் பார்க்க மாட்டார்கள். உங்கள் மனதை யாரும் சந்தோஷப்படுத்த மாட்டார்கள். உங்கள் கனவை யாரும் நனவாக்க மாட்டார்கள். உங்கள் மனநிலையை யாரும் மாற்ற மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கையை யாரும் உருவாக்க மாட்டார்கள். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சின்ன வயசுல இருந்து பழகி இருப்போம். யாராவது எமக்கு செய்வார்கள், யாராவது எமக்காக செய்வார்கள் அப்படின்னு. ஆனால் யாருமே வரமாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் நீங்களாகவே எழுந்திருப்பீர்கள். இதில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. யாரும் காப்பாற்ற வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்டால் யாரையும் குற்றம் சொல்வது நிறையும். யாரையும் காத்திருப்பது நிற்கும். யாரையும் நம்பி இருப்பது மாறும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வரும். உங்கள் சக்தி உங்களுக்கே திரும்பும். உங்கள் வெற்றி உங்களுடையதாகும். அது மட்டுமில்லை, தோல்வியும் உங்களுடையதாகும், தவறும் உங்களுடையதாகும். ஆனால் அதை நீங்கள் மாற்ற முடியும். ஏனென்றால் அது உங்கள் கையில் இருக்கிறது. படகில் தனியாக செல்பவனை பாருங்கள். நடுக்கடலில் தத்தளிக்கும் போது அவனை யாராவது காப்பாற்றுவார்களா? இல்லை, தானே துடுப்பை எடுப்பான். தானே திசையை தீர்மானித்து கரையேற முயற்சிப்பான். அதுதான் வாழ்க்கை. கரை நீங்களே தேட வேண்டும். திசையை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். துடுப்பு நீங்களாகவே எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரோ மாற்றுவார்கள் என்று காத்திருக்கின்றீர்களா? நீங்களே மாறுங்கள். நீங்களே மாற்றுங்கள். இன்றே மாற்றுங்கள். சரியான நேரம் வரும் என்று காத்திருக்கின்றீர்களா? சரியான நேரம் என்று தனியாக வராது, நீங்களே உருவாக்க வேண்டும். யாரோ வாய்ப்பு தருவார்கள் என்று காத்திருக்கின்றீர்களா? நீங்களே வாய்ப்பை உருவாக்குங்கள். யாரோ புரிந்து கொள்வார்கள் என்று காத்திருக்கின்றீர்களா? முதலில் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். காத்திருப்பதை நிறுத்துங்கள். இன்றே தொடங்குங்கள். இன்றிலிருந்து இந்த உறுதிமொழி எடுங்கள். யாரும் என்னை காப்பாற்ற வரவில்லை. அதில் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. என் வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது. என் தோல்வியும் என்னுடையது, என் வெற்றியும் என்னுடையது. நான் இன்றே தொடங்குகிறேன். நான் என்னையே காப்பாற்றிக் கொள்வேன் என உறுதிமொழி எடுங்கள். வெற்றி நிச்சயம்.